தென்மல சுற்றுலா தலத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். பச்சை பசேலென காணப்படும் மரம் செடி கொடிகளின் நடுவே பல ஏற்ற இறக்கங்களை கடந்து செல்லும் சாலை, சாலையோர பள்ளத்தாக்குகளில் பெரும் இரைச்சலோடு ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றின் தண்ணீர், ஆங்காங்கே காணப்படும் குரங்குகள், வண்ணத்து பூச்சிகள், நீரிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் கல்லடா அணைக்கட்டு என மேற்கு தொடர்ச்சி மலையின் மேல் பகுதியில் அமைந்துள்ளது இந்த தென்மலா சுற்றுலா தலம். இங்கு வருடம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கோடை காலத்தில் இப்பகுதிகளில் வெப்பம் நிறைந்து காணப்படும். ஆனால் ஜூன், ஜூலை மற்றும் பருவ காலங்களில் இவ்விடங்களை சுற்றி பார்க்க, மேலும் இவ்வழியே கடந்து செல்ல அவைகள் அற்புதமாக காட்சியளிக்கும். இந்த இடம் தென்மலைக்கு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து புனலூர் கொல்லம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் தென்மலை செல்லும் வழியில் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆற்றை சுற்றிலும் பச்சை பசேலென மரங்களும் செடி கொடிகளும் காணப்படுகின்றது. தண்ணீர் ஓடும் சத்தம் அற்புதமாக உள்ளது. மேலும் பச்சை படலமாக காட்சியளிக்கும் புல்தரைகளை காண அவைகள் அழகாக உள்ளது. நாம் இந்த கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் செங்கோட்டையிலிருந்து கொல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த சாலையில் பயணிக்க மிகவும் குளிர்ச்சியாகவும் அற்புதமாகவும் உள்ளது. இந்த சாலைக்கு NH 744 கொல்லம் திருமங்கலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சாலை வழியாக பயணிக்கும் போது இடதுபுறம் ஆறும் வலதுபுறம் கொல்லம் செங்கோட்டை ரயில்வழி பாதையும் உள்ளது. வலதுபுறத்திலுள்ள ஆர்ச் வடிவம் கொண்ட பாலத்தின் மீது ரயில் வழித்தடம் உள்ளது. அதனைத் தொடர்ந்து மிக நீண்ட குகையும் உள்ளது. இந்த பகுதிகள் அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது. இந்த ரயில்வே பாலத்தை தொடர்ந்து ஒரு குகையும் உள்ளது. இந்த சாலையின் எதிர்புறம் ஒரு அழகிய மலை காணப்படுகிறது. அந்த மலைக்கும் இந்த சாலைக்கும் நடுவே உள்ள பள்ளத்தாக்கில் ஒரு அழகிய நீரோட்டம் உள்ளது. இதில் அதிகப்படியான நீரோட்டம் காணப்படுகிறது. இப்பகுதிகளில் பல நூற்றாண்டுகளை கடந்த பழமையான மரங்களையும் அதிக அளவில் பார்க்கலாம். தென்மல இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள கொல்லம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா தலமாகும். இது இந்தியாவின் முதல் சுற்றுச்சூழல் சுற்றுலா மையமாக உள்ளது. தென்மலா என்ற சொல்லுக்கு மலையாள மொழியில் தேன்மலை என்று பொருள். இது உயர்தர தேன் ஏற்றுமதிக்கு பெயர் பெற்றது. இந்த நகரம் கொல்லம் நகரத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், மாநில தலைநகர் திருவனந்தபுரத்திலிருந்து 71 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழ்நாடு மாநில எல்லையிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. தமிழகத்தின் மதுரையுடன் கொல்லத்தை இணைக்கும் மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய நெடுஞ்சாலை NH 744
மற்றும் கேரளாவின் மாநில நெடுஞ்சாலை SH2 ஆகிய சாலைகள் தென்மலையை கடந்து செல்கின்றன. நாம் இப்போது பிரயாணித்து கொண்டிருக்கும் சாலை NH744. இது தேசிய நெடுஞ்சாலை NH744. இந்த சாலை கேரளாவில் உள்ள கொல்லத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள மதுரையை இணைக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை கொல்லத்தில் உள்ள சின்னகடாவில் தொடங்குகிறது. அதன் பின் கல்லுமுத்தாழம், கேரளாபுரம், குந்தாரா, ஏழுகோன், கொட்டாரக்கரா, மேலிலா, குன்னிக்கோடு, விளாங்குடி, புனலூர், இடமான், தென்மல, கழுதுருட்டி, ஆரியங்காவு போன்ற கேரள பகுதிகளையும் செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், டி கல்லுப்பட்டி வழியாக மதுரை அருகே உள்ள திருமங்கலத்தில் இணைகிறது. இந்த சாலையில் பயணம் செய்து இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். நாம் இப்போது தென்மல வந்துவிட்டோம். இது ஒரு சிறிய ஊர்தான். இங்கிருந்து கொல்லம் 65 கிலோமீட்டர் மற்றும் திருவனந்தபுரம் 71 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நாம் இப்போது தென்மலா திருவனந்தபுரம் சாலையில் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பயணம் மிகவும் குளிர்ச்சியாகவும் அற்புதமாகவும் உள்ளது. தென்மல ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். தென்மல ஏரியில் படகு சவாரி, கயிறு பாலம், மலையேற்றம், மலையேறுதல், பைக்கிங் மற்றும் இசை நீரூற்று உள்ளிட்ட பல சுற்றுலா அம்சங்களுடன் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கிறது. தென்மலைக்கு திருவனந்தபுரம் மற்றும் புனலூரில் இருந்து சாலை வழியாக வந்தடையலாம். தென்மலையில் ரயில் நிலையமும் உள்ளது. பாலருவி என்ற நீர்வீழ்ச்சியும் தென்மலையின் அருகில் உள்ளது. இது சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் முக்கிய பகுதிகளாகும். அருகில் மான் மறுவாழ்வு மையமும் உள்ளது. அங்கு பார்வையாளர்கள் வன அமைப்பில் மான்களை பார்க்கலாம். நாம் இப்போது கல்லடா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கல்லடா டேம் அல்லது தென்மலா டேம் பகுதியை வந்தடைந்திருக்கின்றோம். தற்போது மழை அதிக அளவில் பெய்து முடிந்திருப்பதால் ஆற்றில் உள்ள தண்ணீரின் நிறம் கலங்கி காணப்படுகிறது. இப்பகுதிகள் அனைத்தும் வனத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இதுதான் கல்லடா அணையின் வெளிப்புற தோற்றமாகும். இங்கு சிறிய அளவிலான நீரிலிருந்து மின்சாரம் தயாரிப்பு செய்யும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டும் உள்ளது. இந்த தென்மலையின் அணைக்கட்டு பகுதிகளில் அதிகப்படியான குரங்குகளையும் காணலாம். இங்கு ஒரு தாய் குரங்கு தனது குட்டியை ஃபீட் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த குரங்கின் முகத்தில் மூக்கு பகுதி சேதமடைந்துள்ளது. குரங்குகளுக்குள் சண்டையிட்டு கொள்ளுதல், இடப்பெயர்ச்சியின் போது தவறி விழுதல், மரங்களின் தாவி செல்லும் போது கிளைகளில் மோதுதல் போன்ற காரணங்களால் இது போன்ற காயங்கள் ஏற்படலாம்.
இந்த அணைக்கட்டின் மேல் பகுதிக்கு செல்ல வேண்டுமானால் அந்த படிக்கட்டு வழியாக ஏறி செல்ல வேண்டும். படிக்கட்டுகளில் ஏற முடியாதவர்கள் இந்த அணைக்கட்டின் மற்றொரு பகுதியில் ஒரு சாலையும் உள்ளது. வாகனம் மூலமாகவும் மேல் பகுதியை அடையலாம். இந்த அணைக்கட்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. பருவ காலங்களில் இவ்விடங்களை சுற்றி பார்க்க இவைகள் அற்புதமாக காட்சியளிக்கும். இந்த அணைக்கட்டுக்கு மேலே போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கைகள்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கே நல்ல நிழல் தரும் மரங்களும் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் நேரம் இதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். எங்கள் ட்ராவல் பேக்கில் இருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம். அதை இந்த குரங்கு எங்கேருந்து கவனிச்சதுன்னு தெரில, நேரம் எங்ககிட்ட வந்து கையில் வச்சுருந்த பழத்தை அப்படியே பிடிங்கிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது பாதிக்கு மேலே சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வீடியோவை எடுக்கிறோம். சாப்பிடும்போது தோலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து போட்டு நல்லா கிளியராக சாப்பிடுது. கம்பி மேலே உட்காந்துருக்கிற இந்த குரங்கு கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டு வச்சுருந்த பழத்தையும் பிடிங்கிருச்சு. இன்னும் நிறைய குரங்குகள் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஆனால் கொடுக்கறதுக்கு தான் எங்ககிட்ட பழங்கள் இல்லை. இந்த படிக்கட்டுகள் வழியாக அணைக்கட்டின் மேல் தளத்திற்கு ஏறுவது அற்புதமாக உள்ளது. இங்கிருந்து சுற்றுப்புறத்தை சுற்றி பார்க்க அவைகள் பச்சை பசேல் என அழகாக காட்சியளிக்கிறது. நண்பகல் வேலையை கடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வெயில் நன்றாக அடிக்கிறது. ஆனால் குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. இன்று ஜூன் 29, 2024. இது தென்மேற்கு பருவமழை காலம். இவ்விடங்கள் இம்மாதத்தில் வருடா வருடம் மழைப்பொழிவை பெறும். எனினும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலே அதிக மழையை இவ்விடங்கள் பெறுகின்றன. தற்போது வெயில் காணப்படுகிறது. ஆனாலும் குளிர்ந்த காற்றும் வீசுகிறது. நாம் இப்போது கல்லடா அணை அல்லது தென்மலா அணையின் மேல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். கீழே காணப்படும் தண்ணீர் பச்சை நிறத்திலும் அணையிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கும் தண்ணீர் இளம் மஞ்சள் நிறத்திலும் உள்ளது. இது அணைக்கட்டின் உள்பகுதியில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீராகும். இந்த கல்லடா அணையில் தற்போது குறைவான அளவே தண்ணீர் உள்ளது. பரப்பாறு அணை என்று அழைக்கப்படும் தென்மலா அணை இந்தியாவின் கேரளாவில் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் கல்லடா ஆற்றின் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. நீர்ப்பாசனம் மற்றும் மின் உற்பத்திக்கு இந்த நீர்த்தேக்கம் பயன்படுத்தப்படுகிறது. இது 1986 ஆண்டில் திறக்கப்பட்ட அணையாகும்.
இதன் உயரம் 85.35 மீட்டர்கள் மற்றும் இந்த தடுப்பின் நீளம் 335 மீட்டர்கள் மட்டுமே. அணைக்கட்டை கடந்த பின் ஒரு நடைபயிற்சி தளமும் அமைக்கப்பெற்றுள்ளது. இன்று சுற்றுலா பயணிகளின் வரவு மிக மிக குறைவுதான். இவ்விடங்கள் அனைத்தும் அமைதியாக காணப்படுகின்றன. இங்கும் சில குரங்குகள் உள்ளன. இந்த பகுதிகளை கடந்து இயற்கை எழில் பாதை வழியாக ஆரம்ப புள்ளியை சென்றடையலாம். இந்த அணைக்கட்டு பகுதிகளில் அதிக அளவில் குரங்குகள் காணப்படுகின்றன. இவைகள் தங்களது உணவாக பழங்கள், மொட்டுகள், பூக்கள், காளான் மற்றும் புற்களையும் உட்கொள்கின்றன. இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயம் மனம் அமைதி பெறும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தென்மலா இந்தியாவின் முதல் திட்டமிடப்பட்ட சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாகும். தென்மலா அணை கேரளாவில் உள்ள ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாகும். கல்லடா நீர்ப்பாசனம் மற்றும் மரப்பயிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட மாநிலத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தை தேக்கி வைக்கும் அணை. செந்தூர்ணி, கழுதுருட்டி, குளத்துப்புழி ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியின் குறுக்கே பரப்பாறு அணை அல்லது தென்மலா அணை கட்டப்பட்டுள்ளது. நான் வின்டர் ஜோஸ். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.